எனினும் இந்த ரிஷபம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் பிரதோஷம் என்பது ஒன்று நினைவுக்கு வருகிறது. தினமுமே மாலை நேரத்தில் 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் அது ஒரு பிரதோஷம். அதே போல நமக்கு மாத பிரதோஷம் என்றும் இருக்கிறது. பலரும் அறியாத ஒரு வழிபாடு ரோகிணி. இந்த ரோகிணி நட்சத்திரத்தின் நன்னாளில் மாலை 4:30 முதல் 6 மணி வரைக்கும் குறித்து வச்சுக்கோங்களேன். 4:30 முதல் 6 மணி வரைக்கும் எங்கே இருந்தீங்கன்னாலும் சரி, இதுக்காக ஆலயம் தேடி செல்ல வேண்டும் என்பது கிடையாது. சந்திரனுக்கு மிக மிக பிடித்தமான நட்சத்திரம் ரோகிணி. 3ஆம் பிறை சந்திரனை தலையில் தாங்கி இருக்கக்கூடியவர் நம் ஐயன். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வெள்ளைக்கொம்பன் விநாயகரது பேரருட் கருணையினாலே பக்தி கேஃபே நேயர்களுக்கு பவானி ஆனந்தோட பணிவான வணக்கங்கள். ஐயா, என்னையா சந்தோஷத்தில் உங்களுக்கே வார்த்தை தடுமாறுகிறது. ஷரண் என்ற அந்த இளைஞர் மகிழ்ச்சியோடு வருகிறார். ஐயா, உங்களுக்கு இனிப்புகள் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி, தம்பி எதுக்கு? இல்லைங்க குருஜி, நீங்கள் தான் என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சிங்க தெய்வமே அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. கூட அவருடைய காதலி என்பவரும் வருகிறார். என்னங்கம்மா 2 பேரும் வந்திருக்கீங்க, என்ன நடந்தது என்று சொன்னவுடன் சரண் சொன்னார், ஐயா என்ன ஞாபகம் இருக்குங்களா? தினமும் பலரை சந்திக்கிறோம், நாம் எங்கெங்க ஞாபகம் வச்சுருக்கிறது? ஐயா, அடியேன் ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம். ஆமாம், ரிஷபம் என்று சொன்னாலே உங்களுக்கு சந்திரன் உச்சமாச்சே, நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடியதாயிற்றே. எண்ணம் எதை நினைக்கிறீர்களோ அது திண்ணமாக நடந்து விடுமே என்றவுடன், ஆமாம் ஐயா, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சாரும் என்று பணிவுடன் வணங்கி நின்றார். ஐயா, மறந்துட்டேன் தம்பி, என்னப்பா ஆச்சு அப்படின்னு. ஐயா, ஒரு குருஜி, ஒரு 6 மாதம் முன்னால் எனக்கும் என் காதலிக்கும் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு. உடனே தடுமாற்றத்துடன் என்ன செய்வது அப்படின்னு தெரியல, உங்களை அணுகினோம் அப்படின்னார். ஆமாம்ப்பா, போன வருஷம்லாம் குரு ரிஷப ராசியில். சார் சொல்லாதீங்க சார், படாத பாடு படுத்திருச்சுங்க. ஜென்ம குருங்க, பயங்கர ஒர்க்கு ப்ரெஷரு, என்னால் எதையுமே யோசிக்க முடியலை. எனினும் நீங்கள் சொன்ன ஒரு எளிய பரிகாரம் என்னை மீட்டு விட்டது அப்படின்னார். ஐயா, என்ன முதல்ல சொல்லுங்க அப்படின்னு. பொதுவாகவே பாருங்களேன், இந்த ரிஷபம் என்ற ராசி எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியது, காதல் வயப்படக்கூடியது. ரிஷபம் என்று சொன்னாலே உங்களுக்கு திரைத்துறையை குறிக்கக்கூடியது. சுக்கிரன் அல்லவா, எனவே ஒரு வசீகரமும் இருக்கும், ஒரு பேச்சாற்றலும் இருக்கும். அதனால் நீங்கள் ஜோதிட ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் இந்த திரைத்துறை இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் ரிஷபத்தை சாரும் என்று சொல்லுவார்கள். அதே போல் காஞ்சிபுரம் என்பதும் ரிஷபத்தையே சேரும் என்பார்கள். காரணம், பட்டுத்துணி இருக்கு இல்லையா, பட்டுத்துணி. அதே போல் பிங்க் என்று சொல்லக்கூடிய லைட்டு பிங்க் கலரு, வெள்ளி, இதெல்லாம் சுக்கிரனை குறிக்கும். ஒரு எதையுமே ஒரு சுலபமாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது ரிஷபத்தை குறிக்கும். எனினும் சுக்கிராச்சாரியார் என்பவர் அறிவிலும் சிறந்தவர், ஆற்றலிலும் சிறந்தவர், கனவுகள் கற்பனை மிகுந்தவர், எதையும் ஒரு பொருளாக மாற்றக்கூடியவர். ஆமாம் ஐயா, இதெல்லாம் உண்மைதான். அப்போது என்ன தசா நடந்துட்டுருக்குப்பா? செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது 2 வீலர்லாம் வாங்கியிருப்பியே தம்பி? ஆமாங்க, செவ்வாய் திசையில் 2 வீலர்லாம் வாங்கிட்டேன். அடுத்தது இன்னும் சில காலம் சென்ற பின் வீடு கூட வாங்கிடுவியே, பார்த்துட்டு இருக்கேங்க. சென்னைக்கு வெகு அருகில்னு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, வாங்கிடுவப்பா, கவலைப்படாத அப்படின்ன உடனே அந்த தம்பியின் முகத்திலே ஒரு ஆனந்தம். ஐயா, இப்போ எதுக்குப்பா தம்பி வந்தீங்க? ஒரு 6 மாதம் முன்னால் என்னுடைய காதலிக்கு ஒரு கீ செயின் வாங்கி தந்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க, கீ செயின் வாங்கி கொடுத்தால் காதலிலே ஒரு கருத்து மாற்றம் வந்துவிடும் என்று சொன்னார்கள். ஐயையோ, தெரியாமல் கீ செயின் வாங்கி கொடுத்துட்டேனே, என்ன செய்வது என்று தெரியவில்லையே, அதுபோல் சில சஞ்சலங்கள் வந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்தேன். செய்ததும் என்னப்பாச்சு, நீங்கள் தான் எனக்கு ஒரு யோசனை சொன்னீங்க. கௌளவ கரணத்திலே
வெள்ளியிலே ஏதேனும் ஒரு பரிசுப் பொருள் வாங்கித்தா என்று சொன்னீர்கள். நானும் வாங்கி தந்து உலகெல்லாம் காதலர்கள் சொல்லக்கூடிய திருமந்திரமாகிய ஐ எம் வெரி சாரி, நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டேன். நீங்கள் சொல்லித்தந்த வகையிலேயே நாங்கள் மீண்டும் இணைந்து விட்டோம் என்று புன்முறுவல் பூத்தார். அப்பொழுது சொன்னேன், உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த மந்திரம் என்பது மன்னித்து விடு என்று சொல்லுவது, அதை போல ஐயா என்று சொல்லுவதெல்லாம்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், ஆமாம் ஐயா, வாழ்க்கையிலே சிறக்க வேண்டும். சென்ற ஆண்டு நீங்கள் சொன்னதைப் போல நடந்தது. வரக்கூடிய புத்தாண்டு எவ்வாறு எங்களுக்கு இருக்கும் என்றெல்லாம் சொல்லுங்களேன் என்றார். நான் சொன்னேன், 2025 பிற்பகுதியிலிருந்து ரிஷபத்துக்கு பொன்மகள் வந்தாள் பொருட்கோடி தந்தாள் என்ற வகையிலே தான் இருக்கும். ஏன்னா 2ல் குரு வந்துருச்சு இல்லைங்களா. அதே போல் கும்பத்திலே ராகு வருவதனாலே சற்று அலுவலகத்திலே சுமைகள் இருக்கும். எனினும் இந்த ரிஷபம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் பிரதோஷம் என்பது ஒன்று நினைவுக்கு வருகிறது. தினமுமே மாலை நேரத்தில் 4:30 6 மணி வரைக்கும் அது ஒரு பிரதோஷம். அதே போல் நமக்கு மாத பிரதோஷம் என்றும் இருக்கிறது. பலரும் அறியாத ஒரு வழிபாடு ரோகிணி பிரதோஷம். அது என்னங்கய்யா ரோகிணி அப்படின்னா, இது எல்லாருக்குமே பயன்படும். காதலில் வெற்றி பெறுவதற்கு, திருமணம் கைகூட, வாழ்க்கையிலே ஒரு பெரும் நற்வேலைகள் கிடைக்க, என்ன தோஷம் இருந்தாலும் அதை சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஆற்றல் ரோகிணி பிரதோஷத்திற்கு உண்டு. மாதந்தோறும் என்னைக்கு சந்திரன் ரோஹிணி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம் என்பது எதுங்க? ரோஹிணி. கிருத்திகை என்ற நட்சத்திரத்திற்கு சம்பத்து தாரையாக 2வதாக வருவது ரோஹிணி. பிரம்மன் அதிதேவதையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பேர் எதுங்க? ரோஹிணி. இந்த ரோஹிணி என்று சொல்லக்கூடிய நாளிலே, ரோஹிணி என்பதின் சின்னம் என்ன? சக்கரம். அதனால தான் கிருஷ்ணர் கையிலே சக்கரத்தை வைத்திருந்தார் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கி வேணால் பாருங்களேன், உலகமே எல்லாமே இந்த பயோமெட்ரிக் டிவைஸ் மாதிரி போயிட்டுருக்குதுங்க. அதில் கூட எல்லாமே ஒரு சுழற்சி தானே. இந்த ரோஹிணி நட்சத்திரம் மக்களை ஈர்க்கக்கூடியது. வானமண்டலத்தில் அழகான நட்சத்திரம்னா 3 தான் சொல்லுவான். சந்திரனின் ஆளுமைக்குட்பட்ட ரோஹிணி, ஹஸ்தம் மற்றும் திருவோணம். இந்த ரோஹிணி நட்சத்திரத்தின் நன்னாளில் மாலை 4:30 முதல் 6 மணி வரைக்கும் குறித்து வச்சுக்கோங்களேன். 4:30 முதல் 6 மணி வரைக்கும் எங்கே இருந்தீங்கன்னாலும் சரி, இதுக்காக ஆலயம் தேடி செல்ல வேண்டும் என்பது கிடையாது. சந்திரனுக்கு மிக மிக பிடித்தமான நட்சத்திரம் ரோஹிணி. 3ஆம் பிறை சந்திரனை தலையில் தாங்கி இருக்கக்கூடியவர் நம் ஐயன் சிவபெருமான். இப்பொழுது நீங்கள் அப்படியே மனசை தியானம் செய்கிறீங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய. கண்ணை மூடி அப்படியே மீண்டும் நம சிவய ம சிவய ந சிவய நம வய நம சிவய நம சிய நம சிவ. ஓம் நம சிவய ம சிவய ந சிவய நம வய நம சிய நம சிவ. மனசுக்குள்ளே அந்த ஓசையில் அப்படியே லயிக்கிறீங்க. இந்த லயிச்சிட்டு இது என்னைக்கு செய்யணும்? தினமும் செய்தால் நலம். எனினும் ரோஹிணி நட்சத்திரத்திலே மாலை நேரத்தில் 4:30 முதல் 6 மணிக்குள் இந்த ஓசையில் லயிக்கிறீர்கள். நகாரம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு பூமி தத்துவத்தையும், மகாரம் என்று சொல்லக்கூடியது நீர் தத்துவத்தையும், சிகாரம் என்பது நெருப்பு தத்துவத்தையும்,
வகாரம் என்பது வாயு தத்துவத்தையும் யகாரம் என்பது ஆகாச தத்துவத்தையும் சொல்லும். எனவே நமசிவாய ஜபத்தை ரோஹிணி என்று மாலை 4:30 முதல் 6 மணிக்குள் ஒரு முறையேனும் சொல்லிவிடுங்கள், வினைகள் தீர்ந்துவிடும் என்று அந்த தம்பிக்கு அறிவுறுத்தினேன். ஆமாம், இதை உங்களுக்காக இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ சுகர் சொல்லச் சொல்கிறார், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையிலே 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் ஜனித்திருந்தாலும் இந்த பரிகாரம் நமசிவய மந்திரத்தை சொல்லுவது நலம் தரப்போகிறது. சிவசிவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.